Hi students, Unit 8, Exercise 8.4, 11th problem. So, இந்த problem என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. In a town of 8,000 people. So, இதுக்கு அப்புறம் கமா போட்டிருக்காங்க. அப்போ இந்த sentence complete ஆயிடுச்சு. In a town of 8,000 people. So, ஒரு townல எத்தனை peoples இருக்காங்கன்னா 8,000 peoples இருக்காங்க. 1,300 are over 50 years. So, அந்த 8,000ல தான் சொல்லியிருக்காங்க. இது தனியாக கிடையாது. இங்க இருக்க 8,000 people இந்த டவுன்ல இருக்க 8,000 peopleல 1,300லாம் எவ்வளோ ஏஜ் இருக்காங்க பாருங்க. over 50 years 50 வயசுக்கு மேல இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க and 3,000 are female. so இந்த 8,000ல 1,300 peoples வந்து 50 yearsக்கு மேல இருக்காங்க and என்ன கொடுத்திருக்காங்க 3,000 are female. so இப்போ நம்ம எதுல பார்த்துட்டு இருக்கோம் probability. so இது பார்த்தோன்னே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம் what is the probability. probability தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இது ஃபார்முலா மெத்தட் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஏன்னா சப்டிவிஷன் 1 2 அப்படியும் இல்ல 2 கான்செப்ட் வரையும் கொடுத்திருக்காங்க. ஒன்னு 50 இயர்ஸ்க்கு மேல நெக்ஸ்ட் ஃபீமேல் 2 கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ இது 8.4ன்னு கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்போ 8.4க்கு 2 கான்செப்ட்ல நமக்கு என்ன ஃபார்முலா as usual P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. சோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ இதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம இருக்கான்னு பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் 1,300 கான்செப்ட் A 50 வயசுக்கு மேல இருக்கவங்க இதுதான் நான் எடுத்துக்க போறேன். A ன்னு எடுத்துக்க போறேன். செகண்ட் ஒன் பி எடுத்து போறோம் 3,000 peoples அதனா பி எடுத்துக்க போறேன். 3,000 ஆர் ஃபீமேல். இந்த ஃபீமேல்ன்ற கான்செப்ட் தான் எனக்கு என்னது பி நான் எடுத்துக்கிட்டேன். 50 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்க ஓவர் 50 இயர்ஸ் தான் எனக்கு பின்றதை எடுத்துட்டேன். ஸோ அப்போ இதை நான் சும்மா ஒரு வென் டயக்ராம் மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் 50 இயர்ஸ். ஸோ இதுக்குள்ள எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க 1,300 இருக்காங்க. டோட்டலா இந்த பாக்ஸ்குள்ள இருக்கவங்க அதாவது டவுனுக்குள்ள இருக்கவங்க 1,800 மெம்பர்ஸ். ஸோ அதுல 50 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க 1,300 அண்ட் ஃபீமேல் எவ்வளவு இருக்காங்க பாருங்க 3,000 இருக்காங்க. எஃப்னு வச்சிருக்கேன். ஓகேவா? இட் இஸ் known that 30% of females are over 50 years. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனித்தனி கான்செப்ட் ஒன்னு 50 வயசுக்கு மேல இருக்கவங்க அடுத்து ஃபீமேல் கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்து என்ன கொடுத்தாங்க பாருங்க இட் இஸ் known that 30% females are over 50 years. ஸோ ஃபீமேல்ன்ற கான்செப்டும் வருது 50 வயசுக்கு மேல இருக்காங்கன்னு சொல்லுது. ஸோ அப்போ ரெண்டுமே சேர்ந்து வருதுன்னா அப்போ எங்க இருக்குது இன்டர்செக்ஷன் சென்டர்ல தான் இருக்கும். ஸோ அப்போ எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க 30% ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து எங்க இருக்காங்கன்னா 50 வயசுக்கு மேலதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது யூஸ் பண்ண நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் சூஸ் அன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் த டவுன் இஸ் எய்தர் எ ஃபீமேல் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். ஸோ நமக்கு சேம் கான்செப்ட் தான் கொடுத்தாங்க. ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போறோம். டவுன் இஸ் எய்தர் எ ஃபீமேல். ஸோ ஃபீமேல் கொடுத்துருக்காங்க ஓவர் 50 இயர்ஸ். ரெண்டு கான்செப்ட் ரெண்டுத்துக்கு நடுவில் 6 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ யூனியன் பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஏ பின்னு தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எடுத்துக்க போறேன்னா ஓவர் 50 இயர்ஸ் நான் என்ன எடுத்துக்க போறேன்னா ஏன்னு எடுத்துக்க போறேன். அடுத்து ஃபீமேல் கொடுத்துருக்காங்க என்ன எடுத்துக்க போறோம் பின்னு எடுத்துக்க போறோம். ஸோ அதை யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பிள் ஸ்பேஸ் மொத்தமா அந்த கால்குலேஷன்ல என்ன இருக்கு பாருங்க அந்த டவுன்ல எத்தனை பேர் இருக்காங்க 8,000. ஸோ அப்போ அதை நான் என்ன எடுத்துக்க போறேன் 8,000 பீப்புள்ஸ் தான் நான் என்ன எடுத்துக்க போறேன் சாம்பிள் ஸ்பேஸ்னு எடுத்துக்க போறேன். அடுத்து பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி நமக்கு தேவையில்லை. ஸோ அப்போ நான் எதை பி ஆஃப் ஏன்னு எடுத்துப்பேன் ஓவர் 50 இயர்ஸ். ஆல்ரெடி கவுண்டபிள் கொடுத்தால நம்பர் ஆஃப் ஏ தான் எழுதணும். ஸோ நம்பர் ஆஃப் ஏ எனக்கு என்ன தெரியும்னா 1,300 தெரியும். அடுத்த கான்செப்ட் எனக்கு என்ன தெரியும் ஃபீமேல்ஸ். ஸோ அப்போ ஃபீமேல் தான் எடுத்துக்க போறேன். ஃபீமேல் என்ன எடுத்துக்க போறேன்னா பின்னு எடுத்துக்க போறேன். நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 3,000. அடுத்து நமக்கு என்ன தெரியும் பாருங்க 30%. ஸோ எதுல 30% கொடுத்துருக்காங்க ஃபீமேல்ல 30% நமக்கு யார் கொடுத்துருக்காங்க ஓவர் 50 இயர்ஸ் தான். ஸோ பர்சன்டேஜ் நம்ம எப்படி எழுதுவோம் 30/100 தானே எழுதுவோம். பர்சன்டேஜ் எது கொடுத்தாலும் அதை ஃபிராக்ஷனா மாத்தினா 100ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 100ஆல் டிவைட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு எதோட கம்பாரிசன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபீமேல்ல 30%. அப்போ ஃபீமேல்ல 30% 50 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்க. அப்போ ஃபீமேல் நமக்கு தெரியும் அதுல இருக்கவங்க தான் நம்ம எடுக்கணும். ஸோ 20 கேன்சல் ஆயிடும். 30 × 30 900. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் சென்டர்ல இருக்க 30% நமக்கு என்னது நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இதோட வேல்யூ 900 தெரிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி எழுதணும் ப்ராபபிலிட்டியிலே எழுதணும். ஸோ ப்ராபபிலிட்டியிலே எழுதலாம் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ பி ஆஃப் ஏ எழுதுறேன். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ பி ஆஃப் ஏ நமக்கு என்ன நம்பர் ஆஃப் ஏ நமக்கு என்ன தெரியும் 1,300. டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் 8,000. ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் கேன்சல் பண்ணல ஏன்னா ப்ராப்ளத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன்.
P of A, P of B, same அதே ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் B 3000 தெரியும், 3000 by 8000. அடுத்து P of A intersection B, number of A intersection B 900 by 8000. ஸோ 3 வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. P of A நமக்கு என்ன தெரியும்? 1300 by 8000. P of B 3000 by 8000 minus 900 by 8000. ஸோ இந்த ஃபுல் வேல்யூஸும் நமக்கு கீழே டினாமினேட்டர் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு 2 வேல்யூ ப்ளஸில் இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? 900ஓட மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 1300 + 3000 நமக்கு என்ன வரும்? 4300 வரும். ஸோ 4300 நம்ம என்ன மைனஸ் பண்ணோம்? 900 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 900 நமக்கு மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? ஸோ நமக்கு வேல்யூஸ் வந்து 3400 வருது. சப்ராக்ட் பண்ணால், சப்ராக்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. 0 0 13 இங்கே 3 சேஞ்ச் ஆகிடும். ஸோ 13ல் 9 சப்ராக்ட் பண்ணுங்கள், இங்கே நமக்கு என்ன வரும்? 4 வரும், இங்கே 3 வரும். 3400. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 900ஓட சப்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ பை வேல்யூஸ் வரையும் எழுதி வச்சு இதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம். 20 20 கேன்சல் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே நமக்கு 2 டேபிள்ஸில் வரும். 2 டேபிள் 1 2 is to balance 1 17 டைம்ஸ் வரும். இது 40. 17 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ 17 40 ஒரே டேபிள்ஸில் வரப்போதில்ல. ஸோ P of A union B equal to 17 by 40. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம பாயிண்ட்ஸில் எந்த ஆன்சரும் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் கண்டுபிடிச்சிருப்போம். இதுக்குள்ளாவே நீங்கள் பையில் கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர்ஸ். அது வரைக்கும் நமக்கு புக் ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவும் பாயிண்ட்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. கொஸ்டின் நம்பர் 12. A coin is tossed thrice. ஸோ 3 டைம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 8 சாம்பிள் ஸ்பேஸ் வரும், அந்த மாடலில் போனோம். Find the probability of getting exactly 2 heads or at least 1 tail or 2 consecutive heads. இது வரைக்கும் நம்ம ஏதாவது 2 வேல்யூஸ் தான் இருக்கும். 1 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், அது செகண்ட் வேல்யூ இருக்கும், அது சென்டரில் ஒரு R இருக்கும். ஆனால் இப்போ பாருங்க 2 டைம்ஸ் R இருக்கு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அப்புறம் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்னு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு R, அட்லீஸ்ட் 1 டெய்ல், அதுக்கப்புறம் ஒரு R, 2 கான்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ். ஸோ இப்போ 2 R இருக்கிறதால நமக்கு 3 வேல்யூஸ் இருக்கு. அப்போ A B C. ஸோ 3 வேல்யூஸ் இருக்கிறதால ஆல்ரெடி A யூனியன் B யூனியன் Cக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் தான் எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடுறேன். 3 காயின்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ 3 காயின்ஸ்னு போது சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் கூட இதை 1 டைம் எழுதினா போதும் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸாமுக்குலேயும் நீங்கள் என்ன பண்ணணும்? சாம்பிள் ஸ்பேஸ் எழுதி தான் எல்லாத்துக்குமே எழுதணும். ஸோ ஆல்ரெடி இது எப்படி எழுதணும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாக்ட்லி 2 heads. லெட் A be a exactly 2 heads. எக்ஸாக்ட்லி மீன்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக நமக்கு 2 heads இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். A equal to எக்ஸாக்ட்லி 2 heads மீன்ஸ் இது 3 head இருக்கு, அப்போ இது கிடையாது. 1, அடுத்து இது எக்ஸாக்ட்லி 2 head இருக்கு, இதுவும் 2 head இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அப்போது இந்த 3 வேல்யூஸ் மட்டும் தான் எக்ஸாக்ட்லி 2 heads. ஹெட் ஹெட் டெய்ல், head tail head, tail head head. So number of A equal to 3. P of A equal to number of A by number of S. So 3 by 8. P of A equal to 3 by 8. அடுத்து P of B கண்டுபிடிப்போம். ஸோ நம்மளோட செகண்ட் டாபிக் B வந்து லெட் B be அட்லீஸ்ட் 1 tail. ஸோ அட்லீஸ்ட் 1 tailஆவது இருக்கணும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 1 tailல நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பாருங்க. அட்லீஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம் என்ன வேல்யூ ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு மேலே நம்ம என்ன போகணும்? எண்டிங் வரைக்கும் போகணும். ஸோ அட்லீஸ்ட் 1 tail என்னும்போது 1 tailலும் பார்க்கணும், 2 tailலும் பார்க்கணும், 3 tailலும் பார்க்கணும். ஸோ 1 tails 2 tails 3. ஃபர்ஸ்ட் நான் 1ல செக் பண்றேன்.
1 tail மீன்ஸ் எங்க இருக்கு பாருங்க 1 இங்கெல்லாம் 1 tails இருக்கு. நெக்ஸ்ட் 2 tails பார்க்க போறோம். இங்கெல்லாம் 2 tails இருக்கு. அதுக்கப்புறம் 3 tails. ஸோ நமக்கு என்ன கொடுத்தாங்க அட்லீஸ்ட் 1 tail. ஸோ அட்லீஸ்ட் தான் சொல்லியிருக்கேன். எந்த கான்செப்ட் இருக்கோ அது வந்து மேலே தான் பார்க்கணும். 1 tail 2 tail 3 tail வரைக்கும் பார்த்தாச்சு. அப்போ இந்த 3h தவிர மீதி எல்லா வேல்யூஸும் நம்ம எழுத போறோம். ஸோ b ஈக்குவல் டு head head tail head tail head tail head head 3 times tail 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 head tail head tail head tail tail. ஸோ இதான் நமக்கு அட்லீஸ்ட் 1 tail கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்பர் ஆஃப் b ஈக்குவல் டு அப்போ நமக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்க 7 இருக்கா. ஸோ p ஆஃப் b ஈக்குவல் நம்பர் ஆஃப் b பை நம்பர் ஆஃப் s 7/8. நம்ம நெக்ஸ்ட் c கண்டுபிடிக்கணும். லெட் c be a c வேல்யூ நமக்கு क्वेश्चन என்ன கொடுத்தாங்கன்னா கன்சிக்யூட்டிவ் கொடுத்திருந்தாங்க. சோ லெட் c be a 2 consecutive heads. சோ ஆல்ரெடி சொல்லிருக்கேன் கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சியா வரணும். சோ 2 consecutive headsனா தொடர்ந்து 2 heads இருக்கணும். சோ சைடுல கூட நமக்கு இருக்க கூடாது. ஒண்ணே தொடர்ந்து தான் இருக்கும் நமக்கு. சோ நான் இப்போ இதுல உங்களுக்கு காட்டும்போது புரியும். கன்சிக்யூட்டிவ் மீன்ஸ் பக்கத்துல தான் இருக்கணும். இங்க பக்கத்துல 2 heads இருக்குல்ல, அப்ப இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பக்கத்துல 2 heads இருக்கு, இது யூஸ் பண்ணிக்கலாம். இங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா சென்டர்ல T இருக்கு, இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க பக்கத்துல 2 heads இருக்கு, இது யூஸ் பண்ணலாம். வேற எதுலையுமே நமக்கு 2 heads இல்ல. இதுல 2 heads இருந்தாலும் பக்கத்துல இல்ல, சென்டர்ல T இருக்கிறதால இது எடுத்துக்க போகல. ஸோ இந்த 3 வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்க போறேன். 3 வேல்யூஸ் நமக்கு என்னன்னு பாருங்க. மூணுமே ஹெட், அடுத்து ஹெட் ஹெட் டெய்லு, அடுத்து டெய்ல் ஹெட் ஹெட். ஸோ இந்த 3 வேல்யூஸை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் சி ஈக்குவல் டு 3, பி ஆஃப் சி ஈக்குவல் நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எஸ் 3/8. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். அதில் எல்லாத்துக்குமே நம்ம என்ன ஆகும் 2 வேல்யூஸ்க்கு இன்டர்செக்ஷன்ஸ் வரும். இந்த ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலா கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் சி. ஸோ அந்த 3 வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும், பிக்கும் சிக்கு இன்டர்செக்ஷன், அப்புறம் ஏக்கும் சிக்கு இன்டர்செக்ஷன், அதுக்கப்புறமா ஏபிசி மூணுத்துக்குமே காமனா இருக்கான்னு வேல்யூஸ் செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்க ஏ யூனியன் பி, பி யூனியன் சரி ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ வேல்யூவும் பி வேல்யூ எதெல்லாம் காமனா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஏ வேல்யூ நமக்கு என்ன கேட்டாங்க அட்லீஸ்ட் 1 tailல என்ன வேல்யூஸ் இருக்கு பாருங்க. இதுல 3 ஹெட் தவிர இது எல்லா வேல்யூஸுமே இருக்கு. இதுல பாருங்க ஹெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட் ஹெட் இருக்கு. ஸோ இந்த 3 வேல்யூஸும் அது கூட ஈக்குவலா இருக்க முடியும், ஏன்னா இதான் கம்மியா இருக்கு. ஏவும் பி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். ஸோ உங்களுக்கு கம்பேர் பண்ண நான் பக்கத்துலேயே எழுதிருக்கேன் பாருங்க. இது ரெண்டுல எது காமனா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டுலயுமே காமனா இருக்கா, ஹெட் ஹெட் டெய்ல். அது செகண்ட் ஒன் ஹெட் டெய்ல் ஹெட். ஸோ இதுவும் காமனா தான் இருக்கு. அடுத்து பாருங்க டெய்ல் ஹெட் ஹெட். ஸோ இந்த மூணுமே காமனா தான் இருக்கு. ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு பதிலாக இந்த 3 வேல்யூஸ் நான் எழுத போறேன். ஹெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட் ஹெட். ஸோ நான் இது எழுதிட்டேன், இது ரெண்டுலையும் காமனாக இருக்கிறது எழுதிட்டேன். ஸோ இதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப்லாம் வேணும், ஏன்னா ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 3. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 3/8. டோட்டலோட தான் எப்பயுமே போடணும். டோட்டல் வேல்யூ 8. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ பி வேல்யூ இங்கே இருக்கு, சி வேல்யூ இருக்கு. ஸோ சி வேல்யூ கம்மியாக இருக்கு, இதோட கம்பேர் பண்ணிக்கலாம். 3 ஹெட் இருக்கு, இங்கே 3 ஹெட் இருக்கா இல்லை, ஸோ அப்போ இது கிடையாது. அடுத்து ஹெட் ஹெட் டெய்ல் இருக்கு. ஸோ ஹெட் ஹெட் டெய்ல் இருக்கா, ஸோ அப்போ இது யூஸ் பண்ண போறோம். அடுத்தது டெய்ல் ஹெட் ஹெட் இருக்கா பாருங்க, டெய்ல் ஹெட் ஹெட். ஸோ அப்போ இந்த 2 வேல்யூஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ யூஸ் பண்ணிக்க போறோம். head head tail, tail head head. So number of D intersection C equal to 2. P of D intersection C equal to 2/8. அடுத்து C intersection A கண்டுபிடிக்க போறோம், or A intersection C எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான். So number of A intersection C. AB, BC, CA னு வரணும். CA நாலும் AC நாலும் ஒன்று தான். ஸோ
ஸோ ஏ வேல்யூவும் சி வேல்யூவும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் இங்கே இருக்கு பாருங்கள். இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்கு பாருங்கள். மூணுமே ஹெட்டாக இருக்குது. இங்கே இருக்கா? இல்லை. ஹெட் ஹெட் டெய்ல் இங்கே இருக்கா பாருங்கள். இருக்குது. இந்த ராங் மாதிரி போகிற சிம்பிள். இதுவும் காமனாக இருக்குது. அடுத்து டெய்ல் ஹெட் ஹெட். ஸோ டெய்ல் ஹெட் ஹெட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு தான் காமனாக இருக்குது. அது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஹெட் ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட் ஹெட். ஸோ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 2. P of A intersection C equal to 2/8. எதையுமே கேன்சல் பண்ணாதீங்க, அப்போ தான் லாஸ்ட்டு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக 3 வேல்யூஸும் காமனாக பார்க்கணும். P of A intersection B intersection C. இந்த மூணுத்துலையும் எது காமனாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சாரி, நம்பர் ஆஃப் தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ 3 வேல்யூஸும் இங்கே இருக்குது பாருங்கள். இது மூணுத்துலையுமே நமக்கு என்ன காமனாக இருக்குது பாருங்கள். HHT. இதில் HH இருந்தாலும் இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ அப்போ இது கிடையவே கிடையாது. நோ. அடுத்தது பாருங்க, HHT, HHT, HHT. ஸோ இது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூஸ் பண்ணிக்க போகிறோம். சும்மா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், டார்க் இருக்கேன். அடுத்து THH. ஸோ இங்கேயும் THH இருக்குது, இங்கேயும் THH இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் THH இருக்குது. அப்போ இந்த 2 வேல்யூஸ் மட்டும் தான் மூணுத்துமே காமனாக இருக்குது. HHT, THH. ஸோ நம்பர் ஆஃப் A intersection B intersection C equal to 2. P of A intersection B intersection C equal to 2/8. ஸோ ஃபார்முலா இப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இதுதான் நம்மளோட வேல்யூஸு. 3 வேல்யூஸும் அடிஷனில் இருக்கும். அடுத்து 3 இன்டர்செக்ஷனும் மைனஸில் இருக்கும். லாஸ்ட்டாக ஃபுல் இன்டர்செக்ஷனும் நமக்கு ப்ளஸில் இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லா ஃபுல் வேல்யூஸும் எழுத போகிறேன். P of A நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா 3/8 கண்டுபிடிச்சோம். ஸோ P of Aக்கு பதிலாக 3/8. அடுத்தது P of B என்ன கண்டுபிடிச்சோன்னா 7/8 கண்டுபிடிச்சோம். ஸோ 7/8. P of C என்ன கண்டுபிடிச்சோன்னா 3/8. ஸோ நம்ம ஃபுல் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே எழுதிட்டேன். P of A, P of B, P of C, P of A intersection B, P of B intersection C, P of C intersection A, P of A intersection B intersection C. ஸோ இந்த ஃபுல் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. டினாமினேட்டர் ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம ஆட் சப்ராக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா, ஏன்னா இங்கே மைனஸ் சிம்பிள்ஸும் இருக்குது, நம்மளால எதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ப்ளஸ் 3/8 மைனஸ் 3/8 கேன்சல் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போது இது எல்லாத்தையும் நான் கேல்குலேஷன் எழுதுறேன். 3 + 7 - 2 -2 + 2. பேலன்ஸ் இருக்க எல்லா நியூமரேட்டரும் நான் என்ன பண்ணிட்டேன், சிம்பிள்ஸோட அப்படியே எழுதிட்டேன். /8. டினாமினேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 1 டைம் எழுதியாச்சு. ஸோ அடிஷனில் இருக்குது பாருங்கள். 3 + 7 10, 10 + 2 12. மைனஸில் இருக்கிற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். -4/8. 12 - 4 8. பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் ப்ளஸ் 8/8. ஸோ 8 8 கேன்சல் பண்ணால் 1 தான் ஆன்சர் வரும். ஸோ P of A intersection B intersection C equal to 1. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் இது. 3 coins are tossing similarly. ஸோ இந்த இடத்துல similarlyன்றது ஜென்ரலாக நம்ம டாஸ் பண்ணுற ப்ராபபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. Find the probability that either exactly 2 tails or at least 1 head or at most 2 head. ஸோ R 2 times இருக்குது, 3 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம எந்த மாடலில் போகணும்னா A யூனியன் B யூனியன் C கான்செப்டில் தான் போடணும். கொஷினை கிளியராக படிச்சுட்டு எக்ஸாக்ட்லியா அட்லீஸ்டியா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒழுங்காக போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.